இன்று நாம் சிந்திக்க இருப்பது கை கொடுக்கும் கை விரல் சொல்லும் கதை. கை கொடுக்கும் கை விரல் சொல்லும் கதை. நாம் அழகிய ஆண்டவனுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு ஆனந்தமாக தட்டிலே மலர்கள் எடுத்து இந்த திருக்கரத்தால் பூஜிக்கின்றோம். என்னுடைய அன்பு சகோதரிகள் கையிலே குங்குமத்தை எடுத்து திருவிளக்கில் சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம என்று அவர்கள் அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த மந்திரத்திற்கு உந்து சக்தியாக இருப்பது இந்த கை. இந்த கை இறைவனை பூஜிப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் மட்டும்தானா என்றால், இந்த கை சொல்கின்ற கதைகள் ஆயிரம். கை சொல்லும் கதையை நாடோடி கதைகள் வழியாக உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன். இந்த மண்ணுலகில் இந்த கை நமக்கு எதை சொல்கிறது? வானத்திலிருந்து வட்டமிட்ட கழுகை கன்னத்தில் போட்டுக்கொள்கின்றோமே கருடன் என்று, அதுபோல இறைவன் மக்களுடைய அன்பை பார்த்து தான் கன்னத்திலே போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து மேலிருந்து கீழ் நோக்கி அவதாரமாக மண்ணுலகத்திற்கு வருகின்றான். தன் அன்புக்கு பாத்திரமான 200 நபர்களை 2 வெவ்வேறு அறைகளில் அடைத்து வைக்கின்றான். கடவுள் மீது அன்பு செலுத்துகின்றவர்கள்தான், கடவுள் மீது தங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு பெறுகின்றவர்கள்தான், அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கும் கடவுள் தங்கள் இதயத்தில் இருக்கிறான் என்று நம்பிக்கைக்குரிய இந்த 100 நபர்களை தனித்தனி அறையில் கடவுள் வைத்தான். அவர்கள் கண்முன்னே பாத்திரம் நிறைய பதார்த்தங்களை பரப்பினான். ஒரு பக்கம் லட்டு, அதிரசம், ஒரு பக்கம் பால் பாயசம், உணவு என்று பல வகை அறுசுவைகளையும் படைத்த ஆண்டவன் அந்த 200 பேர்களுக்கும் ஒரு கட்டளையிட்டான். இன்று மாலை கதிரவன் மறைவதற்குள் நான் வருவேன். அதற்குள் இந்த பாத்திரங்கள் நிறைவடைந்து கவுத்து அப்படி வைக்கணும், அப்படி திருப்பி வைக்கணும். அப்படி யார் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் கேட்ட வரங்களை கொடுப்பேன் என்றவுடன் எல்லோரும் மகிழ்ந்து ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் கடவுள் ஒரு பின்குறிப்பை சொன்னான். என் அன்புக்குரியவர்களே, அவரவர்கள் உணவை அப்படி கையில் எடுத்து அப்படி மடக்கி உண்ணக்கூடாது. மீண்டும் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவரவர்கள் அவர்களுக்கு முன்பே இருக்கக்கூடிய அறுசுவையை அப்படி கையில் எடுத்து அப்படி மடக்கி உண்ணக்கூடாது என்றார். நீங்கள் நினைத்து பாருங்கள், 6 அறிவு படைத்த மனிதன் கரண்டியை பயன்படுத்தினாலும் கூட கையால் தான் எடுத்து உண்ண முடியும். அப்படி மடக்கி உணவை அப்படி உண்ணாமல் இருந்தால் எப்படி? வைத்த உணவு அப்படியே இருக்கும். திகைத்து போனார்கள். அவர்களுடைய சிந்தனை தேரோட்டம் குட்டை நீரை போல தேங்கி நின்றது. அவர்களிடத்தில் வெளிச்சம் பிறக்கவே இல்லை. என்ன செய்வது என்று புலம்பினார்கள். இந்த அறையில் 100 பேர், அந்த அறையில் 100 பேர். ஆனால் ஒருவர் சிந்திக்கத் தொடங்கினார். ஆண்டவன் என்ன அன்பு கட்டளையிட்டார்? 6 மணிக்கு கதிரவன் மறைவதற்குள் அண்டாவில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் நிறைவு செய்து கவுத்து வைத்திருக்க வேண்டும். கையைத்தானே மடக்கக்கூடாது என்று சிந்தித்து உணவை எடுத்தார். தன் அருகே கொண்டு வந்தால் கை மடங்குமே என்று எடுத்த உணவை அப்படியே நீட்டினார். எதிர்ப்புறத்தில் இருப்பவனுடைய வாய்க்கமலத்திற்குள் அவன் கை சென்றது. ஆகா, இவனும் என்னைப் போல் தானே பசியோடு பஞ்சத்தோடு பராரியாக நின்று கொண்டிருப்பானே மாலை வரை என்று சொல்லிவிட்டு, அவனுடைய பசி பொறுக்காத ஈகையின் ஊற்றுக்கண்ணாக ஈகைக்கு பெருக்கெடுத்தக்கூடிய அந்த பெருமணம் அவனுடைய வாயில் உணவை ஊட்டியது. அவன் சற்று சிந்தித்து பார்த்தான். எனக்கு என் உடன் பிறந்தவரைப் போல இரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய அன்பை பரிமாறினானே, அவனுக்கு நான் ஊட்டக்கூடாதா என்றார்கள். இது காட்டு தீயை போல செய்தி பரவியது. அந்த அறையில் இருக்கக்கூடிய 100 பேரும் 50 பேராக கையில் எடுத்து உணவை இவன் வாயில் அவன் ஊட்டவும், அவன் வாய் இவனுக்கு ஊட்டவும் நிறைவடைந்தது. பாத்திரம் கவிழ்க்கப்பட்டது. ஆண்டவன் வந்தான், கதவை திறந்தான், பாத்திரங்களை பார்த்தான். பதார்த்தங்கள் நிறைவு செய்து கவிழ்க்கப்பட்டது. என்ன ஆச்சரியம்! கட்டளையை மீறவில்லையா? மீறவில்லை. எப்படி உண்டீர்கள்? நான் எடுத்து அவனுக்கு கொடுத்தேன், அவன் எடுத்து எனக்கு கொடுத்தார்கள். அடுத்த அறைக்கு போனார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர்
உணர்வையும் பரிமாறிக்கொள்ளவில்லை, உணவையும் பரிமாறிக்கொள்ளவில்லை. காரணம், அவர்களுக்குள் நான் என்கின்ற அகந்தையும் ஈகோவும் அகம்பாவமும், என்னை விட இவன் பெரியவனா, அவனை விட நான் பெரியவன் அல்லவா என்பதால் அவர்களுடைய அன்புக்கு வேலியை போட்டுவிட்டு உணவை பரிமாறவில்லை. இப்போது ஆண்டவன் சொன்னான், 200 பேரும் என் அன்புக்கு பாத்திரமானவர்கள்தான். ஆனால் தன் கையே தனக்கு உதவாத போது பிறருக்கு நீங்கள் எப்படி உதவுவீர்கள்? எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றமும் மாற்றமும் பெற முடியாது. தன் உணவை கூட அடுத்தவனுக்கு ஈந்து கொடுத்து மகிழ வேண்டும் என்று கொடுத்தாரே, இதுதான் கை சொல்லும் கதை என்றார். வள்ளலார் சொன்னார், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று. ஆனால் அதே வள்ளல் பெருமான் தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதை வெறும் வார்த்தைகளுக்கு இல்லாமல் கையில் காவியம் பாடினார். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஆண்டவன் சன்னிதானத்தில் கைகூப்பி வணங்கக்கூடிய இந்த விரல் வழிகாட்டுவதில் சிறந்ததாக இருக்கலாம், அதைவிட உருவத்தில் இது உயர்ந்ததாக இருக்கலாம். மனித சமூகம் கணையாணி போடுவதால் இந்த விரல் உயர்ந்ததாக இருக்கலாம். உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் ஆணவம், கண்மம், மாயை இவை இல்லை என்பதால் இறைவன் சன்னிதானத்தில் முதல் மரியாதை இந்த சின்ன விரலுக்குத்தான் கிடைக்கிறது என்று வாரியார் சாமிகள் வேடிக்கையாக சொல்வார்கள். இதே ஆனந்த ஆரம்பத்தில் பதிவு செய்ததை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். உலகில் சிறந்தது இந்த பூமி நகராமல் இருப்பதற்கு மலையை வைத்த ஆண்டவன் அதை பெயர்த்தெடுக்க ஒளியை கண்டுபிடித்தான். ஒளியின் உருவத்தை உருமாறச் செய்வதற்கு நெருப்பை கண்டுபிடித்தான். நெருப்பை அணைப்பதற்கு நீரை கண்டுபிடித்தான். நீரை கிளர்த்து எரியச் செய்வதற்கு காற்றை கண்டுபிடித்தான். இறைவன் படைப்பில் மண்ணும் விண்ணும் நீரும் நெருப்பும் காற்றையும் விட பிறருக்கு துன்பம் என்றால் அவன் கண்ணீரை துடைக்கக்கூடிய கரத்தில் கைகூட்டை தரக்கூடிய பாசக்கரம், நேசக்கரம்தான் இறைவனுக்கு பிடித்த அன்புக்கரம். அதுவே கை கொடுக்கும் கை. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.